ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச கவிதைய உங்க கூட ஷேர் பண்ண போறேங்க. என்ன கவிதைன்னு பார்க்குறீங்களா? ஒரு சூப்பரான கவிதைங்க. கவிதை மட்டும் இல்லைங்க, அந்த கவிதை எழுதினவரும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவர ரொம்ப பிடிக்குங்க. நெறைய புரட்சி பண்ணியிருக்காருங்க அவரு. புரட்சின்னது உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிடுச்சா? வேற யாரும் இல்லைங்க. நம்ம முண்டாசு கவி பாரதியார் தாங்க. ஆமாங்க. மகாகவி பாரதியார் கவிதை தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த கவிதை பார்க்கறதுனால, நான் ரொம்ப கவிதை எழுதுறேன் அப்படின்லாம் கிடையாதுங்க. எனக்கு இந்த கவிதை பிடிக்கும். என் வீட்ல நெறைய கவிதை புக்ஸையும் நான் அடுக்கி வைக்கல. எனக்கு நெறைய கவிதை பைத்தியம் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற மாரி எனக்கு இந்த கவிதை பிடிக்குங்க. ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன் பிடிக்கும் அப்டின்னா, இந்த கவிதைய படிச்ச பிறகு நீங்களே சொல்லுவீங்க. எனக்கும் இந்த கவிதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இந்த கவிதைய பிடிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. ஆமாங்க. அப்படிப்பட்ட ஒரு கவிதை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சரி வாங்க நம்ம கவிதைய பார்க்கலாம். "காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேணும்னு கேட்கிறாருங்க." காணி நிலம் கேட்காதவங்க கடவுள்கிட்ட யாருங்க இருக்காங்க? அதனால தாங்க இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருமே கேட்கறது ஒண்ணே ஒண்ணு என்னங்க, கடவுள்கிட்ட எனக்கு சொந்த வீடு வேணும். கடவுளே எப்படியாவது ஒரு வீடு குடுத்துடு அப்படின்னு தானங்க கேட்கிறோம். அதனால தாங்க அவர எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கும் அவருக்கும் நெறைய ஒத்து போகுங்க. அவரும் பராசக்திய ரொம்ப கும்பிடுறாரா, எனக்கும் பராசக்தி ரொம்ப பிடிக்குமா, நிலத்த வேணும்னு அவரு எப்படி கேட்கிறாரு பாருங்க. வாங்க நமக்கு பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி. அந்த காணி நிலத்துல தூண்களோட, மாடங்களோட நல்ல நிறத்துல ஒரு மாளிகை கட்டி தர வேணும்னு கேட்குறாங்க. அந்த மாளிகையில கேணி வேணும். கிணறு வேணுமாங்க. இப்பல்லாம் யாருங்க கிணறு வச்சு வீடு கட்டுறாங்க? எல்லாருமே மோட்டார் தாங்க. ஆனா நம்ம பாரதியாரு கேணி கேட்டிருக்காருங்க. கேணி வேணும். 10, 15 தென்னை மரங்கள் வேணுமா. அதோட சூப்பரா ஒண்ணு கேட்டிருக்காரு பாருங்க. அந்த தென்னை மரத்தின் நடுவில நில ஒளி சுடர் வேணுமா. அந்த நில ஒளி சுடரோட இந்த இளங்காற்றோட தென்றல் வீசணுமா. தென்றல் வீசும் பொழுது அந்த குயில் அப்படியே பாடணுமா. குயில் கூவணுமா. அந்த குயில் சத்தத்தோட ஒரு சூப்பரான வீடு கேட்டிருக்காருங்க. எப்படி ரசிச்சிருக்காரு பாருங்க. ரசிச்சு ரசிச்சு வீட்ட கேட்டிருக்காருங்க அவரு. அந்த குயிலோசை காதுல பட்டு அவர் மகிழ்ச்சியா இருக்கணுமா. அந்த மகிழ்ச்சியோட இருக்கும் பொழுது, அந்த மகிழ்ச்சியா தென்றல் காத்து வீசணுமா. அவர் மகிழ்ச்சியா இருக்கணுமா, தென்றல் காத்து வீசணுமா. அவர் இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே சொல்றாரு. ரசிக்கிறத கூட சேர்ந்து ரசிக்கிறதுக்கு நல்ல மனைவி வேணுமா. நல்ல மனைவியோடு சேர்ந்து அவரு இந்த குயில் சத்தத்தையும், இளந்தென்றல் காற்றையும் வாங்கிக் கொண்டு அவர்கள் கவிதைகள் அந்த கவிதை பாடிக்கொண்டே மகிழும் பொழுது, காவலாளியா நம்ம பராசக்தி நிக்கணுமா. பாருங்க பராசக்திய காவலாளியா கூப்ட்டுருக்காரு. காவலாளியா பராசக்தி நின்னா, இவர் உலகத்த பார்த்துப்பாராங்க. ஆனா கண்டிப்பா இவர் உலகத்த புரட்சி பண்ணி மாத்துனாரு தாங்க. அதுல ஒண்ணும் டவுட் இல்ல. ஆனா எப்படி பாருங்க, அவர் சந்தோஷமா இருக்கணுமா, பராசக்தி காவலா நிக்கணுமா. இப்படி வர்ணிச்சு ஒருத்தர் கவிதை எழுதுனா, அந்த கவிதை பிடிக்காம இருக்குமா? நாட்டு திறத்தால இந்த வையத்த கண்டிப்பா மாற்றினாருங்க. என்ன கொஞ்சம் நெஞ்சமா மாற்றினாரு. எல்லாருக்குமே சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஏற்ற கவிதைகள் எழுதியிருக்காருங்க. அவர் கவிதைகள் ஒண்ணொண்ணும் அவ்வளவு அர்த்தமா இருக்கும். மோட்டிவேஷனலா இருக்கும். கேட்கிறப்ப இதமா இருக்கும். தெய்வ பக்தி கவிதைகளும் தெய்வத்துக்கிட்டயே கூட்டிட்டு போற மாரி இருக்கும். வர்ணிக்கிற கவிதைகள் அப்படியே வர்ணிக்கிற மாரி இருக்கும். இந்த உலகத்தையே அவரு பாட்டால கண்டிப்பா மாத்தி தாங்க இருக்காரு. பராசக்திய காவலா வச்சுட்டு, அவர் உலகத்த மாத்தி தாங்க இருக்காரு. அதனாலேயே எனக்கு இந்த கவிதை ரொம்ப பிடிக்குங்க. நிலம் வேணும், வீடு வேணும்னு ஆசைப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? கண்டிப்பா எல்லாருமே ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த நிலம், வீடு, பாக்கியம் அமையணும்னு நானும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. சரி, இப்ப அந்த கவிதை முழுமையா பார்க்கலாம் வாங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணியினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10, 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச் சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதிற் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் தென்றல் வர வேணும்.
பாட்டு கலந்திடவே அங்கேயொரு பத்தினிப் பெண் வேணும். எங்கள் கூட்டுக் களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலுற வேணும். என்றன் பாட்டுத் திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும். அவரு மாற்றினாருங்க. என்ன கொஞ்சம் நெஞ்சமா மாற்றினாரு. எல்லாருக்குமே சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஏற்ற கவிதைகள் எழுதியிருக்காருங்க. அவரு கவிதைகள் ஒண்ணொண்ணும் அவ்வளவு அர்த்தமா இருக்கும். மோட்டிவேஷனலா இருக்கும். கேட்கறப்ப இதமா இருக்கும். தெய்வ பக்தி கவிதைகளும் தெய்வத்துக்கிட்டயே கூட்டிட்டு போற மாரி இருக்கும். வர்ணிக்கிற கவிதைகள் அப்படியே வர்ணிக்கிற மாரி இருக்கும். மகாகவினா மகாகவி தாங்க. இன்னும் மற்ற கவிதைகள் எனக்கு என்னென்ன பிடிக்கும்னா, ஓடி விளையாடு பாப்பா ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறம் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் பிடிக்குங்க. சின்ன கவிதை தாங்க. ஆனா ரொம்ப பெரிய அர்த்தங்க. அது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாங்க. அப்புறம் அச்சமில்லை அச்சமில்லை ரொம்ப பிடிக்குங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த அச்சமில்லை அச்சமில்லை சொல்றப்பவே அவ்வளவு வீரமா இருக்குங்க. இந்த அச்சமில்லை கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னென்ன கவிதைகள் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அத பத்தியும் பார்க்கலாம். கவிதைகள் மட்டும் இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். எப்பவுமே எல்லார் வாழ்க்கையிலும் இன்பமும், துன்பமும் கலந்தது தாங்க வாழ்க்கை. நம்ம துன்பத்த பத்தியே பேசணும்னா, டெய்லி அழுதுகிட்டே தாங்க நான் வீடியோ போடணும். நான் அழுதுகிட்டே வீடியோ போட்டேன்னா, நீங்க யாராவது பார்ப்பீங்களா? வாழ்க்கையிலும் அவங்க அவங்களுக்கு ஏற்றவாறு கண்டிப்பா துன்பங்கள் இருக்குங்க. துன்பத்த நினைச்சு எப்பவுமே நம்ம துக்கத்திலேயே இல்லாம, கண்டிப்பா அதுக்கான வழி கடவுள் காட்டுவாரு. நம்மளுடைய துயரங்கள் தீர்வதற்கு நம்மளும் முயற்சி பண்ணணும். கடவுளும் கண்டிப்பா கருணை காட்டுவாரு. அதுவரைக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள நம்ம ரசிச்சு சந்தோஷமா வாழலாங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய வீடு, நிலம் வாங்கணும், நல்ல வீடு கட்டணும் அப்படின்ற கனவு நிறைவேறணுங்க. நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. ரேகாஸ் ரசனைகள் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு குட் வைப் அது மட்டும் தாங்க வரணும். அதனால தாங்க எப்பவுமே நான் வீடியோஸ்ல வந்து ஒரு நல்ல விஷயங்களா உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு முயற்சியில தான் இன்னைக்கு இந்த கவிதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யூடியூப் அப்படின்னா ஏதோ சாதாரணமான விஷயம் அப்படின்னு நெனைச்சுட்டேங்க. கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. நம்ம ரொம்ப அதுக்கு வந்து ரொம்ப ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. நான் தெரியாம தாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அத நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இதுல வந்து சில விஷயங்கள் நெறைய நான் கத்துக்கிறேன். இன்னும் கத்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னால எந்த அளவுக்கு உங்கள என்டர்டெயின்மென்ட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நான் பண்ண ட்ரை பண்றேன். இந்த கவிதை படிச்சதுலயும், சொன்னதுலயும் ஏதாவது தவறு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. என்ன தவறுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் மாத்திக்கிறேன். இந்த பாரதியார் கவிதை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். உங்களுடன் ரேகாஸ் ரசனைகள். வாழ்க மகிழ்ச்சியாக. பாய்.